தோழர் செல்வேந்திர சார் பேச போகிறாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுலாம் உண்மையிலே கஷ்டம்தான். இல்லை, உண்மை தான் நான் சொல்கிறேன். மிகச்சிறந்த இன்னைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர், சொற்பொழிவாளர், படைப்பாளியாக அவர் பார்க்குறாரு. அவரை நாங்கள் பார்க்குறோம். எனக்கு மரபையும் நவீனத்தையும் இணைக்கின்ற ஒரு புள்ளியாக அவருடைய உரையாடல்கள் இருக்கும். அவர் பேசும்போது நிறைய இடத்துகளில் வந்து சங்க இலக்கியத்தில் இருந்து எடுத்து சொல்லுவார். நம்ம எது பண்ணாலும் என் பாட்டம் கொடுத்ததுனாடா, என் வேறு அங்கே தானடா இருக்குது அப்படின்னு எடுத்து பேசுவார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய உரையும் யூடியூப்பில் நிறையாக இருக்கிறது. நான் இங்கே வந்திருக்கிற படைப்பாளிகளை நாங்கள் சுருக்கமாக தான் அறிமுகப்படுத்த முடியுது. நீங்கள் எல்லாமே நாளையிலிருந்து இணையத்தில் நம்மளுடைய அழைப்பதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு படைப்பாளிகளையும் பற்றி இணையத்தில் தெரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய படைப்புகளை வாங்குங்க. அந்த படைப்பில் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே எடுப்பாங்க, எடுத்து பேசுங்க. தவறு இருந்தால் கூட சுட்டி காட்டலாம், சரியாக இருந்தால் பாராட்டுங்க. அதுதானே ஒரு படைப்பாளி எதிர்பார்க்குறாங்க. ஒரு படைப்பாளிக்கும் வாசகனுக்குமான உறவை வலிமைப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மாதிரியான முகாம். இந்த முகாமுக்கு வருகை தந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிற எழுத்தாளர் செல்வேந்திர சார் அவர்கள் இப்போது பேசுவார்கள். நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இங்கே இருக்கிற படைப்பாளிகள் கையில் சான்றிதழ் வாங்குகிற எல்லாருமே வாங்கிக்கலாம். 150 சான்றிதழ் இருக்குது. வாங்கிக்கிட்டு உணவு சாப்பிட்டு போகலாம். இப்போது நம்மோடு செல்வேந்திர சார். நண்பர்களுக்கு வணக்கம். மூத்த பேச்சாளர்கள், தொழில்முறை பேச்சாளர்கள் யாராவது ஒருத்தர் இவர் சிறப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினா அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லிடுவாங்க. என்னென்னா, பேச்சு என்பது அப்படி எல்லா நாளும் சிறப்பாக அமையாது. அது திகழணும் மேடையில். நான் ஏற்கனவே இன்றைக்கி ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன். ஏன்னா வேறு சில பர்சனலான விஷயங்கள் எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக நான் அதை உணர்ந்தேன். இன்னொன்று, என்னுடைய ஆணவத்தின் மீது பட்ட அடி என்னென்னா, ஜேபி சாணக்கியா அவர்களுடைய தீவிரமான வாசகன் நான் அவர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ஒரு எழுத்தாளராக அவரை ஒப்பந்தம் பண்ணியிருக்கும்போது ஜேபி சாணக்கியா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே 4வது மாடியிலேருந்து 3வது மாடிக்கு குதித்து வந்து கையை தொட்டு அவர்கிட்ட பேசினேன். எங்கள் டர்மரிக் மீடியாவில் வேலை செஞ்ச அத்தனை பேர்கிட்டையும், ராஜ்கமல் இருக்க அத்தனை பேர்கிட்டையும், இங்கே உள்ள நீங்கள் எல்லாரும் நினச்சா கூட ஜேபி சாணக்கியாவை ஆக முடியாதா, அவ்வளோ முக்கியமான ரைட்டர்னு அவருடைய கதைகளெல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பட்டியலில் அவர் பேச்சை நான் இங்கே பார்க்கும்போது, இவர் நம்ம 20 கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லுவார். மணிரத்னம் சார் மாதிரி மைக்குக்கு முன்னாடி ஸ்மைல் பண்ணுவார் போல இருக்குன்னு நான் நினச்சா, என்னுடைய இன்றைக்கி செஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் எடுக்கலான்னா ஜேபி சாணக்கியா பேசும்போது ஒரு வழக்கமான நம்ம நவீன எழுத்தாளர்கள் மைக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரோ அதை பண்ணுவார். நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துடலான்னு பார்த்தா, அவர் இங்கே வந்து என் ஆணவத்தின் மீது சுத்தியலால் அடிக்காமல் புல்டோசரை விட்டு ஏற்றி ஒரு அதி அற்புதமான உரையை சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்புறம் அடுத்து கடற்கரை பேசும்போது சொன்னார், விமர்சகனுக்கு சிலை வைக்கிறான். அந்த ஜூலியன் பான்ஸனுடைய ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது. அதாவது, நினைவிருக்கட்டும், உலகத்தினுடைய எந்த நாட்டிலும், எந்த நகரத்திலும், எந்த வீதியிலும் விமர்சகனுக்கு சிலை வச்சே கிடையாது, ஆர்டிஸ்ட்டுக்கு தான் வைப்பாங்க அப்படின்னு ஜூலியன் பான்ஸ் வந்து அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர், விரிவுரையாளர். அதனால் அபிலாஷ்க்கு அவர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பான்ஸுடைய ஒரு மேற்கோள் இருக்குது. கடற்கரை சாருடைய பேச்சு ரொம்ப அதி அற்புதமான ஒரு உரையாக இருந்தது. சீசு செல்லப்பாவை பற்றி இங்கே அவர் பேசும்போது நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்குகளில் ஒன்றாக 19, 20, 21ஆம் நூற்றாண்டின் கைவிடப்பட்ட தமிழறிஞர்களை ஊராக போய் ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு உண்மையிலேயே கண்கள் கசிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் சுந்தர ராமசாமியை பற்றி ஜேபி சாணக்கியாவும் சொன்னார், கடற்கரை சார் சொன்னார். சுந்தர ராமசாமி அவர் பழகின எழுத்தாளர்களை பற்றி நினைவோடைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. எல்லாமே அவங்களே உயர்த்தி சொல்லக்கூடியது தான். ஒரு நினைவோடையில் தான் கொஞ்சம் கசப்போடையும், அதுலேயும் குறிப்பாக சீசு செல்லப்பாவுடைய வேட்டியை பற்றி எழுதிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு உடுத்துறதுக்கு இன்னொரு வேட்டி கிடையாது. அவர் ஜவுளி வியாபாரி தானே அடிப்படையில். சுந்தராமசாமிக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவ்வளோ மஞ்சளாக இருக்கும், அவ்வளவு அழுக்காக இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. சீசு செல்லப்பா வாழ்நாள் முழுக்க குன்மம் என்கின்ற நோயினால் அவதிப்பட்டார். அதோடைய இரத்த கரைகள் இருக்கும். அவருக்கு உடுத்தின வேட்டிக்கு இன்னொரு வேட்டி கிடையாது, கக்கன் மாதிரி தான் அவரும். ஸோ இதெல்லாமே ஒரு கலவையான மனநிலையில் இருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய உரைகள் கேட்டிருக்கீங்க. நான் வந்து KS ரவிக்குமாருக்கு எப்படி தயாரிப்பாளர்களின் இயக்குனரோ அதே மாதிரி நான் ஆர்கனைசர்ஸோடைய பேச்சாளர்கள். நீங்கள் 10 நிமிஷம் மட்டுமே பேசுங்க சொன்னால் கூட நான் திருப்தியாக பேசுவேன். ஆகவே நான் உங்கள் எல்லாரையுமே ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளார விட்டுறேன் என்கின்ற அருமையான வாக்குறுதியோடு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பு தூத்துக்குடியில் அவர் சாரால் ராஜபாண்டியன் அப்படிங்கிற அறக்கட்டளையின் சார்பாக தேவதேவனுக்கு வாழ்நாள் இலக்கிய சாதனையாளருக்கான ஒரு விருது பியல் ஃபவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்டது. அப்போ அவர் வாழ்கிற அந்த முத்தையாபுரம் ரவுண்டானாலேயே ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க.
அப்போ தேவதேவனுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நம்ம சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறாங்களே என்று அவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வில் ஜெயமோகன் தன்னுடைய வாழ்நாளினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையாற்றினார். ரொம்ப நல்ல உரை, நெட்டில் கூட இருக்கும் நீங்கள், அது அவ்வளவு கவித்துவமான உருவகங்களும் படிமங்களும் ரெட்டாரிக்கான ஒரு ஸ்பீச். அதில் நவீன தமிழ் கவிதை என்பதே ஒரு தனி மனித அவதியினுடைய அல்லது கைவிடப்பட்டவனுடைய ஒரு கூப்பாடாக ஓலமாக இருக்கும்போது அதில் ஒரு மாற்று குரலாக வந்தவர் தேவதேவன். அவர்கிட்ட அழுகை கிடையாது, இந்த வாழ்க்கையினுடைய ஒளியைத்தான் சொல்கிறாரு. அவர் சிம்மாசனங்களை எரிக்கும் சிறு மலர் இப்பெல்லாம் பேசி ஒரு வைரம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பலாண்டு காலம் கரி பூமிக்குள்ளார பூமியின் பாரத்தை சுமந்து அந்த நெருப்பு அக்கினிலிருந்து எப்படி வைரம் வருமோ அப்படி உருவானவர் அப்படி எல்லாம் சொல்லி அந்த பேச்சை முடிக்கும் போது சொல்றாரு, நீங்க இருக்கக்கூடிய எல்லாரும் செத்துருவீங்க, உங்களை எல்லாரும் மறந்துடுவாங்க, உங்க பிள்ளைகள் அவங்களும் மறைந்துருவாங்க, அவங்களும் எல்லாரும் மறந்துடுவாங்க, இங்க இருக்கிற எல்லா கட்டடமும் வெறும் கல் குவியலா மாறும், ஒரு கல் மேல இன்னொரு கல் உட்காராத ஒரு கட்டடமா மாறும், எல்லாமே அழிஞ்சா கூட இந்த பூமியில் ஒன்று எஞ்சி இருக்கும்னா அது இந்த மகத்தான கவிஞன் தேவதேவன் எழுதின ஒரு வரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, தேவதேவனுடைய சமுதாயத்தை சேர்ந்த பல பேருக்கு அப்படி கண்ணுல கண்ணீர். நான் லிட்டரலா பார்த்தேன் அந்த அழுகை. இப்படி ஒரு மேதை என் சமூகத்தில் பிறந்திருக்கிறான், நான் அவனை தெரியாம இருந்திருக்கனே அப்படின்னு அவன் எல்லாரும் அப்படி நெக்குருகி போயிருக்காங்க. அடுத்து ஏற்புரை ஆற்றுறதுக்காக இறுதியாக தேவதேவன் அழைக்கப்படுறார். உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தேவதேவன் எப்படி பேசுவார்னு. அவர் அவருக்கே உரிய அந்த குழந்தமையோட இந்த பட்டாம்பூச்சி இருக்கு இல்லையா, அது கையில் இருக்கு இல்லையா, அது இருக்கிறது தெரிகிற மாதிரி அது பறந்து போனதுக்கப்புறம் இப்படி பேச ஆரம்பிக்கிறார். ஜிப்பரிஸாக ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததாக அப்படியே முதுகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நெளியுது. அவர் இந்த ஜெயமோகன் சொன்ன அளவுக்கு இவர் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆள் இல்லை போல இருக்கே, கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிட்டாரோ அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அந்த உரை முடிகிறதுக்குள்ளார அந்த கூட்டம் அப்படி நெளிகிறத பார்க்க முடியுது. இதை இங்கே சொல்றதுடைய காரணம் தேவதேவனை அவமதிப்பது அல்ல. என்னுடைய வாழ்நாளுடைய கவிஞர் அவர், உயிரின் இயல்பு ஆனந்தம் அப்படின்னு எழுதின ஒரு கவிஞன், அவனை கொண்டாடாமல் இருக்க முடியாது. என்னுடைய கவிஞர் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிறவங்க சொல்லுவீங்க. ஆனால் நம்முடைய தமிழ் சூழலில் எழுத்தாளன் ஒரு பெரிய பேச்சாளனாக வெளிப்பற்றக்கூடாது. பேச்சு தனியான ஒரு ஃபேக்கல்ட்டி, எழுத்து தனியான ஒரு ஃபேக்கல்ட்டி. அவன்கிட்ட ஒரு நல்ல பேச்சை எதிர்பார்க்கறலாம் கூடாது. பேசுறவன் எவன் வேணாலும் பேசுவான், எழுத முடியாது, அது உண்மை. ஆனா நான் என்ன கேட்பேன்னா, ஒரு தொழில்முறை பேச்சாளன் தன்னுடைய வாசிப்பை பல ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தி விட்டவன், ஒரு இஎம்ஐ கட்டுறதும் அல்லது புதுசா பில்டிங் வாங்குறதுக்கு மட்டுமாகவே மேடையை பெற்றக்கூடிய வணிக எழுத்தாளர்கள் சிறப்பாக பேசி ஆடியன்ஸை திரட்டும் போது, இந்த இலக்கியம் என்கின்ற ஈகோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடியவன், தினம் 100 புத்தகங்களை படிக்கக்கூடியவன், 100 பக்கங்களை படிக்கக்கூடியவன், தொடர்ந்து இலக்கிய உரையாடல் இருக்கக்கூடியவன், அவனை விட அதிகமா பேசணும், அவனை விட தெளிவா பேசணும், அவனை விட முத்து தெரிச்சாப்பல பேசணும். அதுக்கு மாறாக இங்க அப்படி இருக்கு. எழுத்தாளன் பேச்சாளன் கிடையாது, ஒரு மொக்கைவாதம். ஏன் அப்படின்னா, டால்ஸ்டாய் மிகச்சிறந்த பேச்சாளர், ரஷ்யா முழுக்க அவருடைய தொடர் சொற்பொழிகள் நடக்கும். தஸ்தவஸ்கி மிகச்சிறந்த பேச்சாளர், சுந்தர் ராமசாமி மிகச்சிறந்த பேச்சாளர், ஜெயகாந்தன் மிகச்சிறந்த பேச்சாளர், நாஞ்சில் நாடன், ஓரான் பாமுக், ஐசக் பாஸ்வி சிங்கர் தன்னுடைய நோபல் ஏற்புரைய தன்னுடைய ஈட்டிஷ் மொழியில நிகழ்த்துறார். அது இதுவரைக்குமான இலக்கியத்திற்கான நோபல் ஏற்புரையுடைய மகத்தான உரை. நீங்க யூடியூப்ல போய் கேட்டு பார்க்கலாம் அவருடைய மொழியாகத்தை. அவ்வளவு பெரிய அற்புதமான பேச்சாளர். பாமுக் மிக முக்கியமான பேச்சாளர். தமிழ்லையுமே யுவன் சந்திரசேகர், சு வெங்கடேசன், நாஞ்சில், பவா, இப்படி எவ்வளவோ பேர் சிறப்பான பேச்சாளர்களாக இருக்கும்போது, நவீன தமிழ் இலக்கியத்தில் வரக்கூடியவர்கள் மேடையில் நின்று பேசும்போது ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், அந்த பேச்சுக்கு போதுமான அளவுக்கு ஆடியன்ஸ் காது கொடுக்கறது இல்லை. இதையெல்லாம் பற்றி பவா என்கிட்ட அடிக்கடி பேசுவார். நம்ம இளம் எழுத்தாளர்களுக்கு மேடையை எப்படி கையாள்வது என்று நம்ம சொல்லணும், கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டார். அவர் கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சு இங்கே இருக்குது. அப்புறம் ஏன் ரைட்டர் நல்லா பேசணும் அப்படின்னா, வேற எந்த பண்பாட்டிலும் எழுத்தாளனுக்கு இவ்வளவு பெரிய இடம் கொடுக்கப்படலை. இப்போ அவர் சொன்னார், ஜேபி சாணக்கியா எங்கள் வீட்டில் எல்லாரும் வாத்தியார், நான் மட்டும்தான் தப்பி சினிமாவுக்கு வந்தோன்னு சொல்கிறார் இல்லையா. ஜேபி சாணக்கியாவுடைய அப்பாவை அந்த ஊரில் வாத்தியாரா தெரியுமான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் தமிழ் என்று ஒன்று இருக்கிற வரைக்கும் தமிழ் சிறுகதை ஆசிரியர் அவர். நாவல் என்று இருக்கும் வரை ஆர் அபிலாஷ் நாவல் ஆசிரியர்.
இல்லையா? அந்த இடத்தை யாரால பறிக்க முடியும்? எழுத்தாளன் அப்படின்னா எழுத்தை ஆள்கிறவன், எழுத்தை ஆள்கிறவன், சொற்களை ஆள்கிறவன், வார்த்தைகளை ஆள்கிறவன், தமிழ் மேடைகளையும் ஆளணும். அப்படி இல்லாம நீ ஏன் ஜிபி முத்த பொருட்காட்சிக்கு கூப்பிட்டு நீங்க கேட்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குல்ல, என் ஊர்ல இலக்கிய திருவிழா நடக்குது, நான் 30 வருஷமா எழுதுற என்ன ஏன் கூப்பிடல? என் ஊர்ல புக் ஃபேர் நடக்குது, நான் 30 வருஷமா எழுதுற என்ன ஏன் கூப்பிடல? அப்படின்னா கூப்பிடுவாங்க. அதை கதவை தட்டக்கூடாது, அந்த கதவை அறிவாற்றலால் உடைக்கணும். எல்லா ஊர்லயும் எஸ் ராமகிருஷ்ணனை கூப்பிடுறாங்களே, தமிழ்நாட்டில் 10 நிமிஷம் பேசுற பேச்சாளன், 25 நிமிஷம் பேசுற பேச்சாளன், 45 நிமிஷம் பேசுற பேச்சாளன், 1 மணி நேரம் கூட பேசுற பேச்சாளன் இருக்கா? தமிழ்நாட்டில் 2.5 மணி நேரங்கள் பேருரை ஆற்றக்கூடிய ஒரே ஒரு பேச்சாளன் எஸ் ராமகிருஷ்ணன். ஒரு கூட்டத்துல 5000 பேர், 10,000 பேர், 15,000 பேர் இருந்தாலும் பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சு வெங்கடேசன் தமிழ் இலக்கியம் தான் கொடுத்திருக்கு, இல்லையா? தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் ஒருவரான ஜெயமோகன நவீன தமிழ் இலக்கியம் தான் கொடுத்திருக்கு. ஆகவே இங்க இந்த மேடையில சில அடிப்படை டிப்ஸ்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். அரிஸ்டாட்டில் பேச்சுக்கான 3 இலக்கணங்களை வகுக்கிறாரு. ரெட்டாரிக் அப்படிங்கிற அவருடைய கட்டுரையில ஈத்தோஸ், பேத்தோஸ், லோகோஸ் அப்படின்றார். அதாவது ஈத்தோஸ் அப்படின்னா பேசுகிறவன் அந்த ஆடியன்ஸுக்கு ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை, அவனுடைய உடல் மொழியில அவன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்புல அவனுடைய நோக்கம் உண்மையானது, அவன் ஒரு உண்மையான கருத்தை சொல்வதற்காக இங்க வந்திருக்கான், அவனே சொந்தமாக சிந்தித்து உருவாக்கி கொண்ட ஒன்றை ஆணித்தரமான தரவுகளோடு இங்க சொல்ல வந்திருக்கான் என்கின்ற நம்பிக்கையை உருவாக்குவது ஈத்தோஸ். பேத்தோஸ் என்றது உணர்ச்சி வசப்படுத்துறது. இப்போ கடற்கரை அவருடைய பேச்சுல அவர் நம்புற விஷயத்த சொல்றார், அதை உணர்ச்சிகரமா சொல்றார், நம்ம கலங்குற அளவுக்கு சொல்றாரு, அப்படி அதை உணர்ச்சியாக சொல்றது. அடுத்து லோகோஸ். உணர்ச்சியும் நம்பிக்கையும் இருந்தா போதுமா? அவன் சொல்ல வர்ற கருத்தை தர்க்க ஒழுங்கோடு அவன் சொல்ற விஷயத்தை கன்வின்சிங்கான பாணியில் அதை அடுக்கிக்கிறது லோகோஸ். இது ஒரு முக்கியமான, ரொம்ப காலமாக உலக அளவில் அறிஞர்களால் கடைபிடிக்கக்கூடிய 3 அம்சங்கள். சிசிரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அறிவுறுத்து, மகிழ்வுறுத்து, உணர்ச்சி மயமாக்கு, இந்த 3 அம்சங்கள் சொல்றாரு. ஒரு பேச்சாளன் அறிவுனால அந்த சபையை கைவசப்படுத்தணும், ரொம்ப எங்கேஜிங்கா பேசணும், அவங்களை உணர்ச்சி வசப்படவும் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன் என்றால், இலக்கியம் என்கின்ற ஒன்றுக்குள்ளார நீங்க வந்தாச்சு. அதுல உங்களுக்கு வயசு வித்தியாசம் இருக்கலாம், அனுபவ வித்தியாசம் இருக்கலாம். இலக்கியமே 5 அடிப்படைகளின் மேல நிகழ்வது. அதனுடைய முதன்மையான தகுதி என்பது இன்டென்சிட்டி என்கின்ற தீவிரத்தன்மை. இது பொழுதுபோக்குறவனுக்கான இடம் கிடையாது. இப்போ ஜேபி சாணக்கியா பேசின உரை இருக்குல்ல, அதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம் அப்படின்னா நீங்க என்ன தலைப்பு வைப்பீங்க? எனக்கு ஒரு தலைப்பு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த தலைப்பு என்னன்னா, தாங்குவாயா தம்பி, இல்லையா? போக வேண்டிய பாதை ரொம்ப தூரம்ப்பா, வாங்க வேண்டிய அடி ரொம்பப்பா, நீ தாங்குவியா தம்பிங்கிறது, இல்லையா? ஸோ இங்க இது ரத்த பூமி அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இலக்கிய ரத்த பூமி தான். அப்ப இங்க தீவிரத்தன்மை இல்லாதவன் ஆட்டோமேட்டிக்கா தூக்கி போட்டுரும் அந்த அலை. இது நம்பர் 1. 2வது, இலக்கியம் என்றாலே, கலை என்றாலே, படைப்பு என்றாலே அதோடைய 2வது அம்சம் என்பது பிரிதொன்றில்லாத தன்மை, அதாவது எக்ஸ்க்ளூசிவிட்டி. அது அதுக்கு முன்னாடி கிடையாது. சாணக்கியா ஒரு சிறுகதையை எழுதுவதற்கு முன்பு அப்படி ஒரு சிறுகதை கிடையாது. தேவதேவன் ஒரு கவிதையை எழுதுறதுக்கு முன்பு அப்படி ஒரு கவிதை கிடையாது. பிரமிழ் ஒரு கவிதையை எழுதுறதுக்கு முன்பு அதுக்கு ஒன்று கிடையாது. ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி தான் இலக்கியம். ஏற்கனவே இருக்கிற ஒன்றை எழுதுனா அதுக்கு பேர் காப்பி, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி தான் அது. அப்போ அது எக்ஸ்க்ளூசிவிட்டி. 3வது என்ன? நாவல்டி. எதை சொன்னாலும் புதுசா சொல்லு, புதுமையா சொல்லு, புதிய விதத்தில் சொல்லு. ஏற்கனவே சினிமாவில் அடிக்கடி அவர் ஜேபி சாணக்கியா சினிமாவில் இருக்கிறதுனால ஏற்கனவே எல்லா கதைகளும் சொல்லப்பட்டுருச்சு. மொத்தமே 5 கதை தான் இருக்கு, அல்லது மொத்தமே 9 கதை தான் இருக்கு, அதை தான் திருப்பி திருப்பி போட்டு எடுக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொன்றும் எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நாவல்டி என்பது இலக்கியத்தினுடைய இன்னொரு பண்பு. இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான விழுமியங்கள்ல ஒன்று அன்காம்ப்ரமைஸ்டு, சமரசமின்மை. இப்போ நீங்க அதை பார்க்க முடியும். இப்போ ஆர் அபிலாஷ் ஒரு கட்டுரை எழுதுறாருன்னா, அல்லது ஒரு புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுறாருன்னா, அவர் தனக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவர், அவரும் தானும் ஃபேஸ்புக்கில் எவ்வளவு நண்பர், அவருக்கு இவருக்கு என்ன இருக்கு, அதை பற்றிலாம் அவருக்கு கவலையே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் நாயடி பேயடி அடிக்கப்பட்ட அவரால் வாங்கின ஆட்கள் நான் ஒருத்தன். ஆனால் எங்களுக்குள்ள நேரில் பேசும்போது அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. சமரசமின்மை. அப்போ ஒரு மேடையில் ஒரு புத்தகத்தை பேசுற ஒருத்தர் கூப்பிட்டுட்டான்னா, அவன் என்னை கூப்பிட்டுட்டான் அதனால நான் 4 நல்ல சொல்கிறேன். அவன் என்னை கூப்பிடுவான், நான் அவனை புகழ்வேன்.
அவனை நான் கூப்பிடுவேன், அவன் என்னைய புகழ்வான் அப்படின்னா அது இருவரும் ஒருவருக்கொருவர் பூப்பந்துகளால் எரிந்து கொள்வது. நீங்க அதை உங்க வீட்டில் செய்யுங்க. நீங்க ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துவீங்க, அவன் ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி இங்க உட்காந்துருப்பான், ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டு வந்திருப்பான். இப்போ நீங்க 2 நாள் இங்க இருக்கிறீங்க, என் மனசெல்லாம் இவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவாங்கன்றது இருக்கு. அப்படி இங்க வர்றவற்ற ஒருத்த மேடையில் நின்று குழஞ்சி வளைஞ்சி நெலிஞ்சு பூப்பந்தால போட்டுட்டு இருந்தா அதுக்கு அவன் வீட்டுல இருந்து கிளம்பி வரல, அதுக்கு அவன் பணத்தை முதலீடு பண்ணல, அதுக்கு அதெல்லாம் விட செய்யறதுக்கு 1000 வேலை 1000 விஷயம் இருக்கும்போது தன்னுடைய நேரத்தை உங்களுக்கு கொடுத்தான்னா அந்த ஆடியன்ஸ் மேல மதிப்பு இருக்கணும். நீ கொண்டு போறதுக்கு ஒரு கருத்தாவது நான் கொடுப்பேன், நீ வீட்டுக்கு போகும்போது சிந்திச்சுட்டு போறதுக்கு ஒரு டீசிங் தாட் கொடுப்பேன். டீசிங் தாட் என்பது முக்கியம். நான் சொல்ற எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு ஏற்பு இருந்துச்சுன்னா அதுவும் பூப்பந்து எரிதல் தான். நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா என் சொந்த புத்தி அதை மறுக்குது, நான் அதுல ஏற்பு கிடையாது, உன்னுடைய உடல் மொழியில எனக்கு ஏற்பு இல்லை, நீ சொல்ற விதத்துல எனக்கு ஏற்பு இல்லைன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாது இல்லையா? என் கருத்தை உங்கள் கருத்து ரெசிஸ்ட் பண்ணும்போது ஒன்று பிறக்குது, அதற்கு பெயர் தான் கல்வி. நான் சொல்ற எல்லாத்தையும் அப்படியே நீங்க ஏத்திட்டு போனீங்கன்னாக்கா அது வேற ஒரு கட்சி மாநாடு, தலைவர் சொல்லிட்டாரு இனிமே அதை பத்தி செயல்படுவோம்னு போயிடுவாங்க. ஸோ அது சமரசமின்மை. இன்னொன்று கிளிஷே, ஆன்டி கிளிஷே. அதை மூத்த எழுத்தாளர்கள் பல பேர் செய்வாங்க. அந்த நாவல் நல்லா இல்லைன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த நாவலில் எதிர்காலத்தில் அவர் ஒரு சிறந்த படைப்பை எழுதக்கூடும் என்பதற்கான சில அடையாளங்கள் தென்படுகின்றன. பாபாவே எத்தனை இடம் சொல்லியிருக்காரு தெரியுமா? இறக்கம் இல்லாம. இது ஒரு கிளிஷே. அப்புறம் தேய் வழக்குகளை பயன்படுத்துறது. இவருக்கு நாஞ்சில் கம்பனின் அம்பரா துணின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அம்பரா துணிங்கிறது வில்ல போட்டு வைக்கிற ஒரு குடுவை. ஒரு ரைட்டருக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு ஒரு சொல் அவன் எழுதும்போது அதுக்கு இணையான 9 சொல் அணிவகுத்து நிற்கணும். மேடையில் பேசும்போது அப்படித்தான். திரும்ப திரும்ப இந்த நவீன தமிழ் சூழலில் தேய்ந்து தேய்ந்து புழங்கின அன்பும் நன்றியும் நட்பூக்கள் அது தாங்கவே முடியாத துன்பமாக இருக்கும். இவனுக்கு அறிவு இல்லைங்கிறத விட இவனுக்கு இலக்கியத்துக்குள்ளார எந்த பயிற்சியும் இல்லை. சில முகத்தை பார்த்தாலே தெரியும் 3 தலைமுறையாக புத்தகம் படிச்சிருக்க மாட்டான். ஆனால் எப்படியோ இந்த இலக்கியத்துக்குள்ளார இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அவனுக்கு வீட்டில் ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கும். அங்கே உட்கார்ந்துருப்பான் தேய் விளக்குகளில். அப்புறம் இந்த 5 அம்சங்களும் தான் ஒரு இலக்கிய வாசகனுக்கே இருக்க வேண்டிய நிமிர்வு. அப்படி இருக்கும்போது மேடைக்கு வரும்போது வேற சில நிமிர்வுகள் இருக்கு. இப்போ கல்வாரி ஓவியம் பார்த்துருப்பீங்க. இயேசு தன் சீடர்களோடு கல்வாரியில் மலைப்பிரசங்கம் பண்ற ஓவியம். அதை பற்றி ஓசோ நல்ல இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கிறாரு. நான் நிறைய மேடைகளில் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த ஓமை அந்த ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா தன் சீடர்களை வாழ்நாள் முழுக்க சமமாக நடத்தின, தன் சீடர்களோடு ரொம்ப இணங்கி பழகக்கூடிய நட்புறவோடு இருக்கக்கூடிய இயேசு ஒரு பாறை மேலே ஏறி நிற்பார், சீடர்கள் கீழே நிற்பாங்க. அதான் அந்த ஓவியம். அந்த ஓவியத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, கூட்டத்தில் நின்று ஏன் பேசலை, ஏன் இந்த மேடை போடப்பட்டிருக்கு, ஏன் இந்த மைக் வைக்கப்பட்டிருக்கு, நான் ஏன் இங்கே உட்காந்து நின்று பேசினா உங்களுக்கு தெரியாதா கேட்காதா? இயேசுநாதர் தன் சீடர்களுக்கு மத்தியில் நின்று உரையாற்றாமல் ஏன் பாறை மேலே ஏறி நின்று பேசுகிறார் அப்படின்னா, கூட்டத்தில் நிற்கிற வரைக்கும் நீ மந்தையில் ஒருத்தன் தான். மந்தை எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படித்தான் நீ பிஹேவ் பண்ணுவே, அந்த மந்தையும் பிஹேவ் பண்ணும். ஆகவே இயேசு ஒரு கல்லு மேலே ஏறி நின்று ஐ ஆம் டெல்லிங் யூ அப்படின்னு தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார். இந்த மைக்குக்கு முன்னாடி நீங்க எப்போ நின்னாலுமே நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று செய்து சாதித்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆகவே மைக்குக்கு முன்னாடி பேசக்கூடிய இலக்கிய வாசகன் அல்லது மாணவன் அல்லது எழுத்தாளன் ஐ ஆம் டெல்லிங் யூ, இங்க நான் பேச வந்திருக்கேன், நீ கேட்க வந்திருக்க தம்பி, என் கடமை பேசுறது, உன் வேலை கேட்கறது என்கின்ற நிமிர்வு ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டும். அது எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த மேடை யாருக்கான மேடை, அது என்ன மேடை என்கின்ற போதம் இருந்தால் அது இருக்கும். இப்போ நவீன சூழல்ல என்ன மேடைகள் இருக்கு? இலக்கிய கருத்தரங்குகள் இருக்கு, நூல் அறிமுகங்கள் இருக்கு, நூல் விமர்சன கூட்டங்கள் இருக்கு, ஒரு படைப்பு ஆளுமையை பற்றிய ஒரு முழு நாள் கருத்தரங்கம் இருக்கு, கவிதை வாசிப்பு இருக்கு. இவ்வளவுதான் ஒரு இலக்கிய சூழல்ல இருக்கக்கூடிய மேடைகள். அதுல 10 நிமிட உரைகள், 7 நிமிட உரைகள், 3 நிமிட உரைகள், 15 நிமிட உரைகள், 25 நிமிட உரைகள், 3/4 மணி நேர சொற்பொழிவுகள் இதெல்லாம் இருக்குது. 3/4 மணி நேரத்துக்கு மேல பேசுற வசதி ஜெயமோகனுக்கே இல்லை. அது தமிழ்நாட்டில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உரை என்பது இப்போ எஸ் ராமகிருஷ்ணன் தான் ஆட்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ 15 நிமிடங்களுக்கு கீழே தான் உரையாற்ற போறோம்னா அந்த பேச்சுல ஒரு கருத்து இருக்கணும், சொந்தமாக சிந்தித்து உருவாக்கிய கருத்து. அந்த கருத்துக்கு பொது சமூகத்துல ஏற்பு இருக்கோ இல்லையோ, இது கோணலா இருந்தாலும் என்னோடது. ஒரு குறுக்குறை விளம்பரம் இருக்கு இல்லையா,
இந்த தாட்டை நீ ஏத்துக்கல, பட் மை கருத்து இஸ் மை கருத்துன்னு ஒருத்தன் சொல்லணும், அவன் தான் பேச்சாளன். அதை நிரூபிக்கிறதுக்கான உதாரணங்கள், அதற்கான தர்க்கங்கள், அதை பேசி முடிக்கணும். 15 நிமிட பேச்சில் 10 டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்ன்னு சொல்றது கான்செப்ட்ஸ். ஒரு பேச்சுக்குள்ளாரே ஏராளமான ஐடியாக்களை வைக்கிறதும், ஒரு பேச்சிலிருந்து கிளை பிரிச்சு போறதும், ஃபேக் ஹோப் கொடுக்கறது. இந்த ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 நிமிஷம் பேசுறது, இந்த 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்கன்றத பேசுறது. மர்மர்களை கவனிக்கிறது இல்லை. கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய முணுமுணுப்பையோ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்றோ அவங்களுடைய பிரச்சனையை பற்றியோ தெரியாமல் நான் எழுதிட்டு வந்துட்டேன், நான் டெலிவரி பண்ணிட்டு தாங்க போவேன், எனக்கு இந்த மாதிரி 100 பேரும் மைக்கு இனிமேல் கிடைக்கிறது சந்தேகம், கிடைக்கும் போது வச்சு செய்கிறேன்ற எண்ணம் ஒரு பேச்சாளனுக்கு இருக்கக்கூடாது. தான் பேசுகிற புத்தகத்தை பற்றி படிக்கலைன்னா ஏதானும் ஒரு பொய் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் இருங்க. மேடையில் வந்து நின்றுட்டு நான் இப்போ தான் வர்ற வழியில் காரில் நான் பார்த்தேன், புரட்டி பார்த்தேன், பிளர்பு ரொம்ப நல்லா இருக்கு, இதை நீ பேசுனீங்கன்னா அவன் உங்களை எப்படி மதிப்பான்? ஏன் இலக்கிய கூட்டங்களுக்கு ஆட்கள் குறையா வருதுன்னா, அவன் நேரத்தை செலவு பண்ணி வரக்கூடிய வாசகனுக்கு மேடையில் வச்சே புரட்டி பேசுறது, செல்போனில் 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு வந்து பேசுறது, ஏற்கனவே ஒரு இடத்துல பேசின பேச்சை பேசுறது, அது ரொம்ப ரொம்ப அநீதியானது. ஏன்னா பெற்றுக்கொள்கிறவன் இடத்துல நின்று ஒருத்தர் யோசிச்சா அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இப்போ இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கு. ராவணனை வென்று சீதையை தன்னுடைய விமானத்தில் ஏற்றிட்டு அங்கே இலங்கையிலிருந்து கிளம்பி அயோத்திக்கு புஷ்பக விமானத்தில் பறக்கிறாங்க. யாரெல்லாம்னா ராமன், சீதை, லக்ஷ்மணன், கூடவே அனுமன். அப்படியே அந்த புஷ்பக விமானம் என்கின்ற ஃப்ளைட்டு கிஷ்கிந்தாவை தாண்டும் போது ஹனுமன் வந்து ராமன் கிட்ட, ஐயா ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அப்படி. என்ன இல்லைங்க, கிஷ்கிந்தையுடைய ஜனங்கள் எல்லாம் சீதையை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, பெரிய அழகி ராமன் அதுக்காக அயோத்தியிலிருந்து வந்து இலங்கை வரைக்கும் போய் ராவணனை கொன்று இலங்கையை எரித்து இவ்வளோ வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு, அவன் எவ்வளோ பெரிய அழகின்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் இந்த புஷ்பக விமானத்தை தாழ்த்தி பறந்தீங்கன்னா எங்கள் வானர ஜனங்க சீதையை பார்த்துருவாங்க, கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறாரு. உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷ்கிந்தியில் அந்த புஷ்பக விமானத்தை அப்படி இறக்குறாங்க. கிஷ்கிந்தில இருந்த வானர ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு, சி இவ்வளோ அசிங்கமான பொண்ணா, இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவளுக்கு வாளே இல்லை, இவளுக்காகவா இவ்வளவு சண்டை போட்டா இந்த ஆளு அப்படின்னு சொன்னதாக ஒரு கதையை ஹீரா எழுதியிருக்கிறாரு. நைனாவால் மட்டுமே எழுத சாத்தியம் உள்ள கதைகள் அவர் இதெல்லாம் அவரே எழுதிட்டு இது மக்கள் சொன்ன கதைன்னு ஒரு லேபிளை போட்டுருவாப்புல. ஆனால் இதெல்லாம் அவருக்கே அது உண்டு. ஓகேவா? இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நூலை பற்றி ஒரு புத்தகத்தை பற்றி உரையாற்றுவதற்கு முன்பு அதை வாசிக்கும்போது அது என்ன வகமை என்கின்ற தெளிவு ஒரு பேச்சாளனுக்கு வேணும். அது யதார்த்தவாத நாவலா, இயல்புவாத நாவலா, நவீனத்துவ நாவலா, அல்லது பின்னவீனத்துவ நாவலா, அல்லது டிரான்ஸ்கிரசிவ் நாவலா, அல்லது நனவோடை முறையில் எழுதப்பட்ட நாவலா என்கின்ற ஐடியா வேணும். ஏன் அப்படின்னா அது என்ன வகமை என்று தெரிஞ்சாதான் அதில் நீ என்ன எதிர்பார்க்கலாம் என்று தெரியும். சமீபத்தில் ஒரு இலக்கிய விழாவில் ஒரு நூல் அறிமுக கூட்டத்தில் ஒரு மூத்த எழுத்தாளர் அவர் அந்த நாவலை படிச்சுட்டு அதை சொட்டேர்னு அடிக்கிறாரு. என்னன்னா இது ஒரு போஸ்ட்மார்டனிசம்ல இருக்கக்கூடிய அம்சங்கள் மிஸ் ஆகுது, ஒரு டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங்கில் இருக்க வேண்டிய அம்சங்கள் மிஸ் ஆகுதுன்னு சொட்டேர்னு அடிக்கிறாரு. அந்த எழுத்தாளர் ஐயா நான் போஸ்ட்மார்டனிசம் நாவல் எழுதுனே உன்ட்ட சொல்லலையே, நான் ஒரு சாதாரணமாக நான் பார்த்த என்னை இம்பாக்ட் பண்ண ஒரு யதார்த்தவாத நாவலை எழுதியிருக்கிறேன், நீ சாப்பிட வந்தது சைவ ஹோட்டல், இங்கே ஏன்டா மட்டன் சுக்கா வைக்கலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. ஸோ இலக்கிய வகமை என்னன்னு தெரிஞ்சாதான் பூமணிட்ட என்ன எதிர்பார்க்கலாம், கோணங்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம்னு தெரியும். பூமணிட்ட நின்றுட்டு நீ ஏன் கோணங்கி மாதிரி எழுதுறன்னு கேட்கறது ரொம்ப தவறான விஷயம். அப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு புத்தகத்தை பற்றி பேசும்போது. அப்புறம் எந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்து பேசினாலும் அது எழுதப்பட்ட சூழல், அந்த இலக்கிய வகமை, அந்த இலக்கிய வகமையில் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் என்ன, அந்த நாவல் எழுதப்பட்ட வரலாற்று பின்னணி என்ன, அந்த இலக்கிய வகமையில் உங்களுடைய ஓன் ரீடிங்கில் நீங்கள் என்ன ஸ்கேல் வச்சிருக்கீங்க, இந்த நாவலுடைய இடம் என்ன, இதனுடைய இலக்கியம் இடம் என்ன, இதை வாசிக்கணும்னா என்ன காரணத்திற்காக இதை வாசிக்கலாம், இதை வாசிக்க வேண்டாம் டிஸ்கார்ட் பண்ணலாம்னா என்ன காரணத்துக்காக பண்ண போறீங்க, இதில் அவர் தன்னை மீறிய எழுத்தாளருடைய சிருஷ்டிகரம் வெளிப்பட்ட இடங்கள் என்ன, இதில் இன்னும் மேலதிக வாசிப்பு தேவைப்படுற, கவனம் தேவைப்படுற என்ன விஷயம், என்ன நுட்பம் இருக்குது, என்ன ஆழம் இருக்குன்னு ஒருத்தன் தன்னுடைய ஒரிஜினல் ரீடிங்கை அங்கே வைக்கணும். அதுக்கு அந்த புத்தகத்துக்கு முன்பு நான் பெரிய அப்பாட்டக்கர் என்கின்ற எண்ணம் இல்லாமல் களங்கமற்ற ஒரு வாசிப்பு அதுக்கு கொடுக்கணும்.
இவன் எழுத்தாளருடைய மீசை எனக்கு பிடிக்கல, இவன் வச்சிருக்கிற அட்டை எனக்கு பிடிக்கல, இவனுடைய சோஷியல் மீடியா நிலைப்பாடு எனக்கு பிடிக்கலாம் இல்லாமல் களங்கமற்ற ஒரு வாசிப்பை கொடுக்கணும். அந்த வாசிப்புடைய ரெஃப்ளெக்ஷன் வழியாக உங்களுக்கு ஒரு சிந்தனை உண்டு. உங்கள் சிந்தனையை மேடையில் சொல்லணுமே தவிர உங்களுடைய அசோசியேட்டட் தாட்ஸை சொல்லக்கூடாது. தமிழ் மேடைகளில் தொடர்ந்து நடக்கிற விஷயம் என்னன்னா, மைக்குக்கு வந்த உடனே அவருக்கு ஐடியா கீழே பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்றோடு தொடர்புடைய 9 யோசனைகள் அவருக்கு வரும். அது எல்லாத்தையும் தொகுத்து செஞ்சுட்டா அவருக்கு நேரம் இருக்கலாம், கேட்க வந்தவனுக்கு இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அசோசியேட்டட் தாட்ஸை தவிர்க்கணும். நட்புக்காக ஒப்புக்கொள்வதை விட நீங்கள் எதில் அத்தாரிட்டியோ அதை மட்டும் எடுத்துக்கிறது பெட்டர். ஒருத்தர் ஒரே ஆள் எல்லா விஷயத்திலையும் சிறப்பான ஒரு ஆளாக இருக்கவே முடியாது, அப்படி இருக்கிற வாய்ப்பும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. யோகிராம் சரத்குமாரை பார்ப்பதற்காக என்னுடைய ஆசிரியர் ஜெயமோகனை பவா கூப்பிட்டு போகிறார் முதல் முறையாக சந்திப்புக்கு. யோகிராம் சரத்குமாரை பார்க்கறதுக்காக பிரமிழ் ரெகுலராக வருவார். அவரும் ரொம்ப பெரிய நண்பர்கள். இன்னொரு பிரபலமான எழுத்தாளரும் யோகிராம் சரத்குமாரை பார்க்க வருவார். ஜெயமோகன் அவரை பார்த்த உடனே யோகிராம் சரத்குமார்ட்ட கேட்ட ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வியே, அது எப்படி ஒரே தராசுல பிரமிழ் மாதிரியான ஒரு மகத்தான எழுத்தாளனையும் இன்னொரு தராசுல கார்பரேஷன் குப்பை வண்டியும் உன்னால வைக்க முடியுது அப்படின்னு கேட்டார். அது அந்த ஆசிரமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அன்னைக்கு இருந்த ஜெயமோகன் அப்படிதான் ரத்த சூடோட கேப்பார் போல இருக்கு. நான் முதல்ல இது பவா கதை விடுறாருன்னு தான் நினைச்சேன். பிற்காலத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். அது யாருன்னா விசிறி சாமியாரோடையே இருந்து அவருடைய அன்றாடத்தை குறிப்பெடுத்த ஒரு பெண்மணி அந்த சந்திப்பை பற்றி ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. பாபா ஒரு ஆளை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு வந்தார். அவர் சாமியாரோட ஒரு பயங்கர சண்டை போட்டார். நான் ஜன்னலுக்கு வெளியே இருந்து கேட்டேன், இந்த எழுத்தாளனையும் சேர்த்து ட்ரீட் பண்ணலாமான்னு. ஆனால் அந்த கேள்வி, அந்த சம்பவத்தை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஆள் சுந்தராமசாமியை பற்றி பேசுவார், சாயங்காலம் ஆனால் ரமணிச்சந்திரனை பற்றியும் பேசுவார்னா என்னங்க அது நியாயம்? ஒரே ஆள் ராஜேந்திர சோழனும் எனக்கு ஒரே ரைட்டர் தான், ராஜேஷ்குமார் ஒரே ரைட்டர் தான் இருக்க முடியுமா? அப்போ எது உன் மேடை, எதை நீ நம்புற விளிமையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே போய் பேசினா அத்தாரிட்டி அப்படிங்கிறத பில்ட் பண்ண முடியாது என்பது தான் முக்கியமாக. ஸோ நண்பர்களே, இலக்கிய மேடைகளில் ஏறுவதற்கு முன்பு உங்களுக்காக செவி கொடுக்க வந்திருக்கிறவன் என்பவன் 5 பேரோ 10 பேரோ 15 பேரோ அது ஒரு பொருட்டு கிடையாது. அறிவுக்கு புறமுதுகம் காட்டுற 9.5 கோடி பேர் இருக்கான். நான் கடற்கரை சாட்டை பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அபிலாஷ்ட பேசிட்டு போது சொன்னேன், 9.5 கோடி பேருங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு தனி நாடாக இருந்துச்சுன்னா உலகத்தினுடைய 20வது பெரிய மக்கள் தொகை. அந்த 9.5 கோடி பேர் தான் நீ 100 பேர் இங்கே வந்திருக்கீங்க. நான் உங்களை 100 பேர்னு பார்க்க மாட்டேன், 9.5 கோடி பேரிலிருந்து வந்து 100 பேர்னு பார்ப்பேன். அந்த அக்கறையை மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனில் தயவு பண்ணிட்டு போய் தமிழ் மேடைகளை ஆட்சி செய்யுங்க. கண்ட காமெடி பீஸுகளால் தமிழ் இயக்கம், அறிவியக்கம் சோபையாகி போயிருக்கு. நீங்கள் அத்தாரிட்டியாக பேசுங்க, உற்சாகமாக பேசுங்க, முக்கியமான கருத்துக்களை முன்வைங்க. இந்த தமிழ் மேடைகளை நவீன தமிழ் இலக்கியம் கைப்பற்ற வேண்டும். ஏற்கனவே நவீன தமிழ் இலக்கியத்தில் ஜெயமோகனும் சாரு நிவேதாவும் எஸ் ராமகிருஷ்ணனும் நாஞ்சில் நாடனும் பவா செல்லத்துறையும் தொடர்ந்து அடின்னு அடித்து வணிக இலக்கியம்னு ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாது. குழி தோண்டி புதைச்சி மலர்வளையம் வச்சுட்டாங்க. நான் சொல்கிறது 2.0 அங்கே மலர்வளையம் வச்சாச்சு. இனி மேடைகளை ஒழிக்க வேண்டும். மேடையில் கொசு தொல்லைகள் நிரம்பி இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதனால் அதற்கான சங்கல்பமாக முன் தயாரிப்பின்றி எந்த மேடையிலும் ஏறமாட்டேன் என்கின்ற ஒரு சொல்லோடு நீங்கள் விடைபெற்று செல்லுங்கள். இந்த வாய்ப்பிற்கு பவாவிற்கும் தென்பெண்ணை இலக்கிய அமைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.